இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ சந்திப்புகள் நடக்குது. நடக்குது. மாபெரும் வல்லரசோட தலைவர்கள் பார்த்துக்கிறாங்க, 2 எதிரிகள் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் எவ்வளோ நடக்குது. ஆனால் எந்த ஒரு சந்திப்பும் விழாவாக கொண்டாடப்படுதா சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு சந்திப்பாவது ஒரு சந்திப்பாக இருக்கும், அவ்வளோதான். 10 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அது ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆனால் ஒரு சந்திப்பானது கிட்டத்தட்ட 700 வருஷமாக 700 ஆண்டுகளுக்கு மேலாக, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. 700 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சந்திப்பானது விழாவாக இன்று வரை கொண்டாடப்படுதுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு சந்திப்பாக இருந்திருக்கும். ஆம் சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த நிகழ்வை தாய் திரு அவையானது இந்த விழாவாக கொண்டாடுது. கிபி 13ஆம் நூற்றாண்டிலிருந்து புனித பொனவெந்தூர் இந்த விழாவை ஆரம்பித்து வச்சார். இந்த விழாவை அவர் தான் ஆரம்பித்து வைத்தார். பராக் நகர ஆயர் ஜான் ஜஸ்டின் என்பவர் என்ன பண்ணார், அந்த விழாவுக்கு இன்னும் மெருகூட்டினார். அவர் விவிலிய ஆதாரங்களை எல்லாம் காட்டி மக்களுக்கு சந்திப்பினுடைய முக்கியத்துவத்தை புரிய வைத்தார். அன்றிலிருந்து, அந்த 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜூலை 2 கொண்டாடப்பட்ட இந்த விழாவானது பிறகு தேதி மாற்றி அமைக்கப்பட்டு மே 31 கொண்டாடப்படுது. இந்த விழாவினுடைய என்ன இந்த விழாவுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து பார்க்கணும். நாம் 2 கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கின்ற விழா. எலிசபெத் அம்மா ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணி, ஒரு பெண் தொடக்க நிலை கர்ப்பிணி. அன்னை மரியாள் நல்லா கவனிக்கணும். ஒரு பெண் தொடக்க நிலை கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அவங்க நம்மளோட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது, நடக்கூடாது, நிறையா கட்டுப்பாடு சொல்ல, ஓடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும்னுவாங்க. அன்னை மரியாள் பாருங்க எவ்வளோ தூரம். அன்னை மரியாளுடைய ஒரு சோசேப்பர் ஊர் நாசரேத் ஊர். எலிசபெத் அம்மா இருக்கிற ஊர் வந்து அயன்கரியும். அது நம்ம தூரத்தை பார்த்து சொல்லதான் கேள்விப்படுறோம். நம்ம கிட்டத்தட்ட 70 மைல் தூரமாக வந்து நாசரேத் ஊர்லேருந்து அயன்கரியும் 70 மைல் தூரமாக. அப்போ ஒரு கிலோமீட்டரும் கணக்கு போட்டு வச்சிங்களேன், ஒரு 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும். 100 கிலோமீட்டர் தூரம் அன்னை மரியாள் எப்படி பயணம் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் காரு, பஸ்ஸு, ஃப்ளைட்டோ ஒன்றும் கிடையாது. காடு மரம் தான் கிடக்கும். மிஞ்சி போனால் கழுத மேலே போயிருக்கணும். எத்தனை நாள் பிடிச்சதோ தெரியாது. இருந்தாலும் தன் கஷ்டங்களையெல்லாம் மறந்து அன்னை மரியாள் தன் உறவுக்கார பொண்ணு கஷ்டப்படுறாளே, நிறைய மாத கர்ப்பிணியாச்சு எலிசபெத் அம்மா, நான் போய் கூட மாட இருப்பேன் என்று சொல்லி அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை கருவில் சுமந்து கொண்டு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி அயன்கரியும் போய் சேர்றாங்க. 2 கர்ப்பிணிகள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறாங்க பாருங்க. தம்மா சொல்கிறாங்க, எலிசபெத் அம்மா, என் ஆண்டவருடைய தாய், இந்த தெய்வத்துடைய தாயை என் ஊடு தேடி வந்திருக்கீங்களே அம்மா, நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன். நான் நம்ம யாரை வாழ்த்துறாங்க பாருங்க. நல்லா கவனிங்க. அவர் வாழ்த்தும் பொழுது வயிற்றுக்குள்ளேருந்து ஏசப்பா வாழ்த்திருப்பார். அந்த மாதிரி ஏசப்பா வாழ்த்திருப்பார் இல்லையா? யோவானையும் வாழ்த்திருப்பார், அவங்க அம்மா எலிசபெத்தையும் வாழ்த்திருப்பார், நிச்சயம் வாழ்த்திருப்பார். அப்போ வயிற்றுக்குள்ளிருந்தே அப்பயே ஏசப்பா பண்ணி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு மகிழ்வான சந்திப்பாருங்க பார்ப்போம். ஏன்னா அந்த விழாவை திருவிழாவை என்ன பண்ணது 700 ஆண்டுகள் அளவு கொண்டு வருவது பாருங்க. இதற்கு விவிலிய ஆதாரம் மிக அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்லுதுங்க. என்னாகமம் 13வது அதிகாரத்தில் இந்த நிகழ்வு வாசிக்கலாம். நீங்கள் ஒரு சமயம் பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை பேழைய அவங்க நாடு தூக்கின்னு போயிடுறாங்க. தாவீது ராஜா வராரு,
திரும்பவும் போயிட்டு பெலிஸ்தரை முறியடித்து அந்த பேழையை திரும்பவும் என்ன பண்ணுறாரு, அவன் தன்னுடைய ஊருக்கு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகின்ற அந்த ஒரு நிகழ்வு என்ன பண்ணுறாரு, அந்த உடன்படிக்கை பேழையை வண்டியில் தள்ளின்னு வராங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீழே விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது ஊசாக நபர் என்ன பண்ண தாங்கி பிடிக்கிறாரு. அப்போது அவனுடைய சினம் இந்த ஊசாவை கொள்கிறது. ஏனென்றால் அவர் தூய்மை இல்லாத சொல்லிட்டு அங்கே வாசிக்கிறோம் நாம். அப்படி இருக்கின்ற பொழுது தாவீது என்ன பண்ணுறாரு, எப்பா இதுக்கு மேலே இந்த பேழையை நம்ம கொண்டு வரணும், இங்கே வச்சிருவோம் என்று ஓபேது வீட்டில் என்ன பண்ணுறத அந்த அந்த உடன்படிக்கை பேழை அங்கேயே வச்சிடுறாரு. அந்த உடன்படிக்கை பேழை கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஓபேதின் வீட்டில் இருக்குது. அந்த 3 மாதம் அளவும் ஆண்டவருடைய ஆசையும் கிருபையும் ஓபேதுக்கு அவ்வளோ கிடைக்குது. 3 மாதம் கழித்து பிறகு என்ன பண்ணுற அவர் தாவீது வந்து அந்த பேழையை கொண்டு போவார். அந்த நிகழ்வு வரும். நீங்கள் 15 வாசிக்கலாம் அந்த நிகழ்வை. உடன்படிக்கை பேழை, உள்ளே ஆண்டவருடைய வார்த்தை. அப்படியே இந்த அன்னை மரியாளுக்கு வாங்க. அன்னை மரியாள் அவங்க வயிற்றுக்குள்ள வார்த்தையான கடவுள். அன்னை மரியாள் உயிருள்ள உடன்படிக்கை பேழை பாருங்கள். இந்த உயிருள்ள உடன்படிக்கை பேழை எலிசபெத் வீட்டில் என்ன பண்ண போயிட்டு 3 மாதம் தங்கி இருக்கிறார். எலிசபெத் அம்மாளுக்கு ஆசிரியை வாரி வழங்குகிறார் ஆண்டவர். சகோதரர்களே, அன்னை மரியாள் வசம் நம்மையே நம்ம ஒப்பு கொடுப்போமே. அந்த உயிருள்ள உடன்படிக்கை பேழை, அம்மா வாங்க எங்கள் வீட்டில் வந்து தங்குங்கம்மா, என் உள்ளத்தில் வந்து தங்குங்கம்மா, இல்லத்தில் வந்து தங்குங்கம்மா என்று அன்னை வரவேற்போம். நம்ம வரவேற்று நம்முடைய கஷ்ட நஷ்டங்களால் அம்மா பாதத்தில் போடுவோம். ஏனென்றால் 100 கிலோமீட்டர் தூரம் ஓடி போய் உதவி செஞ்ச அம்மா நம்ம விட்டுருவாங்களா? சகோதரர்களே, அன்னை மரியாளை வாழ்த்துவோம், போற்றுவோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாம் கெஞ்சி அம்மாட்ட கேட்போம். அம்மா எங்களுக்கும் உதவி செய்யுங்கம்மா, அவ்வளோ தூரம் போய் அந்த வருஷத்தை உதவி செஞ்சீங்க இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கம்மா, எங்களுக்காக உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்கம்மா என்று கேட்டால் அம்மா விட்டுருவா போகிறாங்க. சகோதரர்களே, அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடுவோம். அம்மா நமக்காக தான் பிள்ளைகிட்ட என்னாலும் பேசிக்கொண்டே இருப்பார்.